ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னி விளாக் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு உட்காந்து தான் ஷேவ் பண்ணுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலேஜ் ஐடிங் கார்டு ஃபோட்டோ எடுக்கிறது க்ளீன் ஷேவில் வரணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. நானும் கால்லேருந்து சாயந்தரம் வரைக்கும் சும்மா தான் இருந்தேன். நைட்டு தான் வந்து ஷேவ் பண்ணேன். எங்கள் அம்மா பார்த்துட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. ஏன்டா கால்லேருந்து என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு. காலைல விடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் காலை வணக்கம். காலைல குளிச்சுட்டு ரெடி ஆகி காலேஜுக்கு வந்துட்டேன். வண்டி பார்க் பண்ணிட்டு கிளாஸுக்கு போனால் இன்றைக்கி ஃபயர்லெஸ் குக்கிங் சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. பசங்க வந்து தேங்காய் திருவிய வெள்ளம் பொட்டுக்கல்லாம் போட்டு ஒரு பால் மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா தான் இருந்தது. நான் இது இண்டக்ஷன் டே ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்காக காலேஜ் இது கண்டக்ட் பண்ணுறாங்க. நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையா, அதனால் மேம் வந்து படிக்க சொல்லிட்டாங்க. பீரியாடிக் டேபிளில் ஒரு 118 எலமெண்ட் இருக்குது. சரி சும்மா தானே இருக்கிறோம், இது யூடியூப் வீடியோ பார்த்து கொஞ்சம் ஷார்ட்கட்லாம் போட்டு ஒரு 118 எலமெண்ட்டையும் 118 எலமெண்ட்னா ஒரு 110 ஒரு 100 எலமெண்ட் கிட்ட மெமரி பண்ணிட்டேன். காலேஜ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சரியான பசி. அதனால் ஒரு கடை ஓரமாக ஒரு பானிபூரி கடந்தது, அங்கே வண்டியை நிறுத்தி பானிபூரி வாங்கி சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்தது. வீட்டில் எதுவும் செஞ்சு வச்சுருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இதை வாங்கி சாப்பிட்டேன். வீட்டுக்கு போனாங்க, ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க, அது அப்புறமா சொல்கிறேன். வீட்டுக்கு போனோடனே செம்ம டயர்டாக இருந்தது. கொஞ்ச நாளாக ஒரு 3 டிராயிங் இருக்குது. அந்த 3 டிராயிங் முடிக்கிறது என் மண்டையை வெடிச்சிரும் போல இருக்குது. கழுத்து வலியே வருது, ரொம்ப அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு போனோடனே என்ன ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னிருந்தேன்ல, நேற்று ஞாயிற்றுக்கிழமை அது சிக்கன் செஞ்சு வச்சுருந்தாங்க. மீன் இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நீ 65 போட்டிருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. பக்கத்து வீட்டில் நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க. தம்பி வந்து இப்போ வர வர இந்த மாதிரி எங்கள் ஊரில் திருவிழா நடக்குது, அதை வந்து கூத்தெல்லாம் பார்த்து அந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆட கற்றுக்கிட்டான். பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. சரி நானும் அவங்க கூட விளையாட்டு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.